வணக்க மக்களே. பிடி கொடுக்காத பிரேமலதாவின் பிடிவாதம். பாமகவை விட பெரிய கட்சியாக தேமுதிக. ஏகப்பட்ட டென்ஷனில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றின இந்த தகவலை பற்றி தான் இந்த தொகுப்பில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணி அமைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை தற்போது இழுபறி நிலைக்கு சென்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாமகவை விட ஒரு தொகுதியாவது அதிகமாக வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் பிடிவாதமே இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. கடந்த சில மாதங்களாகவே 2026 தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதே அரசியல் அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி வந்தது. அந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஜனவரி 9 கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து கூறி வந்துள்ளார். இதனால் அந்த மாநாடு ஒரு சாதாரண கட்சி நிகழ்வாக அல்லாமல் அரசியல் திருப்புமுனை ஏற்படும் மேடையாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் கடலூரில் நடைபெற்ற தேமுதிக உரிமை மீட்பு மாநாடு 2.0 முடிந்த பின்னரும் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை. மாறாக யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை முடிவு செய்து விட்டோம், ஆனால் இப்போது அதை அறிவிக்க மாட்டோம். இதுவரை சத்தியர்களாக இருந்த நாம் இனிமேல் சாணக்கியர்களாகவும் இருப்போம் என்று கூறி பிரேமலதா அவர்கள் சஸ்பென்ஸை அதிகரித்தார். இந்த அணுகுமுறை கூட்டத்தை காட்டி பேரம் பேசும் அரசியலாகவே பலரால் விமர்சிக்கப்படுகிறது. அந்த மாநாட்டில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மக்கள் திரண்டது தேமுதிக தலைமையை உற்சாகப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிகளை எதிர்பார்க்காத வகையில் 1,00,000க்கும் அதிகமானோர் மாநாட்டில் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை அடிப்படையாக வைத்து அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக கூடுதல் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. பிரேமலதா வைக்கும் கோரிக்கைகள் எங்களை சிக்கலில் ஆழ்த்துகின்றன. பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை இன்னும் அறிவிக்காத நிலையிலேயே அவர்களுக்கு கொடுப்பதை விட ஒரு தொகுதியாவது கூடுதலாக தேமுதிகவுக்கு வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த பிடிவாதம் தீரும் வரை கூட்டணி அறிவிப்பு தள்ளி போகும் சூழல் உருவாகி உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களை, இந்த அரசியல் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.